வணக்கம். நெருப்பு தப்பலன் தென் மாவட்டங்கள்ங்க. இந்த தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய 60 தொகுதிகள், இந்த 60 தொகுதிகள், அதாவது 60 தொகுதிகளோடு சேர்த்து தென் மாவட்டங்கள். இதில் ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா சசிகலா இவர்களினுடைய இந்த ஆதரவு வாக்குகள், இந்த முக்குளத்தூர் சமூக வாக்குகள் ஒரு ரூபாயிலும் தொட முடியாது, எவனும் தொட முடியாது. கொங்குல இப்போ செங்கோட்டையன் அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாப்புல. இப்போ கொங்குல பாதி அவர் பிச்சுக்கிட்டு போயிடுவார் போல். அப்போ எடப்பாடி கொஞ்சம் பிச்சல் தான் இருக்கும். அப்போ அதில் என்ன நிலைமை இருக்க போகுது? அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி உள்ளே இறங்கி கதகளி ஆட போகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் வரும்போது ஓபிஎஸ், டிடிவி, சின்னம்மா இந்த 3 பேரும் தென் மாவட்ட பகுதிகளில் முக்குளத்தூர் சமூகம் மட்டும்தான் அரசியலில் வலுவாக இருக்குது. அரசியலில் ஒரு சமூகம் வலுவாக இருக்குது, இன்றும் இருந்து கொண்டு இருக்குது அப்படின்னா ஒரே சமூகம் முக்குளத்தூர் சமூகம் தான். இப்போ இந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள் எந்த கட்சிக்கு போகுதோ அந்த கட்சி வெற்றி பெறும். இல்லை முக்குளத்தூரினுடைய கட்சிகளை அதிமுகவில் இருந்து இவங்கெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒழிச்சு தள்ளிடுவாங்க. ஏற்கனவே கடந்த தொகுதிகளில் 20-21 தொகுதிகளில் காலி பண்ணார் நம்ம டிடிவி கடந்த தேர்தலில். இப்போ மறுபடி துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி டிடிவியும் ஓபிஎஸும் சேர்ந்து அடித்தா எடப்பாடிக்கு வேட்டி மிஞ்சாது. 2026 அடுத்த யார் பொதுச் செயலாளருங்கிற ஒரு நிலை வரப்போகுது. எடப்பாடிக்கு அரோகரா அப்படின்ற ஒரு நிலை வரப்போகுது. இன்னொரு பழமொழியை சொல்லிவிட்டு போகும்போது, என்னதான் ஆற்றுல தண்ணி ஓடினாலும் நாய் நக்கி தான் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியோடைய நிலைமையும் இதுக்கு வருதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பாஸ்.